தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் காவலர்களுக்கு முன்பு விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட கூலி தொழிலாளியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். சுடலைமணி செல்வன், அங்க போராட்டத்துல பல்வேறு உறவினர்கள் ஈடுபட்டு வர்ற காட்சிகளை பார்க்க முடியுது. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு? நிச்சயமா பிரியதர்ஷினி, நேற்றைய தினம் காவலர்கள் முன்பு ஒரு கூலி தொழிலாளி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சி தான் தற்போது இந்த நீதி கேட்டு போராட்டம் என்பது நடந்து வருகிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டை சேர்ந்தவர் சங்கரன் பத்திரகாளி தம்பதியினர். இவர்களுக்கு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 குழந்தைகள் இருக்கின்றனர். இருவரும் படித்து வருகின்றனர். இந்த குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக இந்த கூலி தொழிலாளியான லாரி டிரைவரான சங்கரன் கடந்த 2020ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் பெற்றுள்ளார். அவரால் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு மேல் அவரால் அடைக்க முடியாத ஒரு சூழல் என்பது நிலவுந்துள்ளது. இதற்கிடையில் தான் நேற்று மதியம் போல் இந்த நிதி நிறுவனம் கோர்ட் உத்தரவின்படி காவலர்களுடன் அவரது வீட்டை சீல் வைப்பதற்காக வருகை தந்துள்ளனர். அப்போது இந்த கூலி தொழிலாளி தடுத்து நிறுத்தியுள்ளார். ஆனால் காவலர்கள் உடன் இருந்து அந்த சீல் வைப்பு பணிகள் என்பது தொடர்ந்து செய்து வந்துள்ளனர். அப்போது காவலர்கள் முன்னிலையில் தம்பதியினர் இருவரும் விஷமருந்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த காவலர் தம்பதியில் அந்த பத்திரகாளி குடிக்கும் போது மட்டும் தட்டிவிட்டதாக தெரிகிறது. இவர் குடிப்பதை யாரும் தடுக்காமல் விட்டுள்ளனர். இதனால் அவர் மயக்கமடைந்துள்ளார். ஆனால் அங்கிருந்த போலீசார் இவர் ஏமாற்றுவதாக கூறி இவரை எந்த எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டனர். இதுக்கிடையில் சுமார் 45 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் ஒரு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டார். அதாவது காவலர்கள் முன்னிலையிலே ஒரு கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அதற்கு அடைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், உறவினர்கள் மற்றும் பார்வையாளர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்களிடம் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக இவர்களின் கோரிக்கை என்னவென்று கேட்டால், அதாவது கூலி தொழிலாளியின் உயிர் பறிபோனதுக்கு முக்கிய காரணம் காவல்துறையினர் தான். அந்த காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் இந்த கடன் வாங்கி அடைக்க முடியவில்லை என்று கூறி சீல் வைத்த நிதி நிறுவனம் மீதும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தற்போது அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை ஈடுபடுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தற்காலிகமாக சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை இந்த போராட்டம் நடைபெற்று ஒதுங்கி இருந்தனர். தற்போது மீண்டும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் என்பது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இருபுறமும் வாகனங்கள் என்பது அணிவகுத்து நிற்கிறது. மற்றொரு புறம் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, கூலி தொழிலாளியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியும் முன்னதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. போராட்டம் தொடர்ந்து நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஒரு சில பிராணிகளையும் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்ததே சுடலைமணி செல்வன், அது குறித்த தகவல் இருக்கா? நிச்சயமா பிரதேசம். அதாவது நேற்றைய தினம் இந்த இவரது வீட்டை என்பது சீல் வைக்கும் போது அவர் வீட்டில் வளர்த்த சில பிராணிகள் சுமார் 5க்கும் மேற்பட்ட நாய்கள் மற்றும் அதோட சேர்ந்த நாய்க்குட்டிகள் என ஒரு 10க்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகள் இவரது வீட்டில் பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலில் தான் இவரது வீட்டை சீல் வைப்பதற்காக அதிகாரிகள் மற்றும் போலீசார் வந்தபோது இந்த நாய்க்குட்டிகள் அனைத்தும் வீட்டின் மேல் பகுதியில், அதாவது மாடியில் தஞ்சமடைந்துள்ளது. தொடர்ந்து இவர்கள் வெளியே வந்த பின்னர் அந்த நாய் வெளியே வர மறுத்துள்ளது. சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் அந்த நாய்களை வெளியேற்ற முடியாமல் நாய்களை உள்ளே வைத்து இந்த சீலை வைத்து சென்றுள்ளனர். தற்போது வரை சுமார் 24 மணி நேரத்திற்கு மேலாகிறது. இந்த 10க்கும் மேற்பட்ட நாய் மற்றும் நாய்க்குட்டிகள் தற்போது வரை உணவு இன்றி தவிர்த்து வருகின்ற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் தொடர்ந்து இன்று காலையில் அந்த நாய்க்குட்டிகளை வெளியேற்றுவதற்காக போலீசார் அங்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர்களை உள்ளே செல்ல விடாமல் அவரது உறவினர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதாவது இறந்த சங்கரன் உயிருக்கு நீதி வேண்டும். அதே போல் அந்த நிதி நிறுவனம் மீதும் போலீசார் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த நாய்களை நாங்கள் வெளியேற்றுவதற்கு அனுமதிப்போம், இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் காலை முதலே அவரது உடலையும் பெறமாட்டோம் என்று அவரது உறவினர்கள் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியதர்ஷினி.
கூலி தொழிலாளியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. முன்னதாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடும் ஏற்படாததுனால போராட்டம் தொடர்ந்து வருது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலை மணிச்செல்வன். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.